ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நோட்டிஃபிகேஷனில் வந்தவுடன் அந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம். சாயப்பாவோட அன்பு கட்டளை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவுங்க, நான் சாயப்பா ஆலயத்துக்கு சீரடி போயிருந்தேன். சீரடிக்கு போயிருக்கும்போது அந்த பெண்மணி அவங்க அழுத அந்த அழுகையோட அவங்க அந்த சொன்ன வார்த்தை கேட்டபோது அப்படி ஒரு அந்த கண்ணில் இருந்த அந்த ஆனந்த கண்ணீருக்கு அளவே இல்லை. அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு. இப்படி நம்ம சாயப்பா நிகழ்த்தின நிறையா கமெண்ட்ஸில் கேட்டுக்கிறீங்க, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இந்த அற்புதத்தை கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு அப்படி ஒரு நன்றியை தெரிவிப்பீங்க நம்ம சாயப்பாவுக்கு. அப்படி அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு. அந்த பெண்மணிக்கு திருமணம் ஆயிருச்சுங்க. திருமணம் ஆகி ஒரு வருடத்திலேயே குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து பெண் குழந்தை அவ்வளவு அழகான வெள்ளை வெளையர் என்ற அவ்வளவு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. பிறந்து 11 மாதம் வரை வளர்த்திட்டாங்க. வளர்ந்து 12வது வருடம் வரும்போது எழுந்து நின்று நடக்குன்னு பார்க்கும்போது அந்த குழந்தை நல்லா நடக்கும் அப்படின்னு நினச்சி நடக்குன்னு பார்த்தா கால் ஊனி அதனால் நடக்க முடியல. அப்போ தான் தெரிஞ்சுக்குது அதுக்கு ஒரு ஊனம் இருந்திருக்குது அப்படின்றத. அப்புறம் தான் அவங்க டாக்டர் அப்போ இருந்து செக் பண்ணிவிட்டு நல்லா செக் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தை வளர்ந்து 7 வருடம் ஆயிடுச்சு. 9 வருடம் ஆச்சு. குழந்தை நடக்கலை. அது அப்படியே தான் இருக்குது. ட்ரீட்மெண்ட் பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்துருக்குறாங்க. எண்ணெய் எடுத்தும் அந்த குழந்தை நல்லா வாய் பேசுது, காது கேட்குது, கண்ணு தெரியுது, நல்லா சாப்பிடுது. ஆனால் ஸ்கூலுக்கும் கொண்டு போய் இப்படி அந்த இதில் தான் அவங்க தூக்கிட்டு போய் விட்டு இப்படி தான் நல்லா படிக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையால் நடக்க முடியல. அவங்க டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த குழந்தை இந்த நோய்க்கு ஒரு பேர் சொல்லி இது இறந்துரும், குறிப்பிட்ட நாள் தான் அப்படின்னு சொல்லியிருந்துக்கிறாங்க. அவங்க அவ்வளோ மனவேதனையும் செலவு பண்ணி காப்பாற்றியும் திடீர்னு அந்த நோய் தாக்கத்தினால ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகும்போது சிவப்பு அணுக்கள் குறைஞ்சிக்கிட்டே வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அணுக்களோட எண்ணிக்கை குறைந்து அந்த குழந்தை இறந்துருச்சு. இறந்த உடனே அப்படி ஒரு வேதனை. அப்போ அந்த நம்ம சாயப்பா அப்போ ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாரு. அந்த பெண் மறுபடியும் 2வது மாதமாக இறக்கும் தருவாயில், அந்த 9 வயதில் அந்த குழந்தை இறக்கும் தருவாயில் இன்னும் அது அவங்க குழந்தையோட அம்மா மாசமாக இருந்திருக்கிறாங்க. மாசமாக இருந்து பிரசவ நேரத்தில் இந்த குழந்தை இருந்துருச்சு. அந்த சமயத்தில் வலி பிடிச்சி அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை என்ன குழந்தை பார்த்தீங்களா, அதுவும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்குது. அந்த குழந்தை பிறக்கும்போது சாயப்பா என்னை இந்த குழந்தையாவது நல்லபடியாக காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட அம்மா வேண்டி இருந்துக்கிறாங்க. ஆனால் இந்த குழந்தை பிறக்குது இல்லைங்களா, அந்த குழந்தையோட அவங்க அம்மாவுக்கு எந்த கடவுள் மேடையும் நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் சும்மா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அசால்ட்டாக தான் இருந்துக்கிறாங்க. ஆனால் இந்த 2வது குழந்தையும் அதே போலவே முதல் குழந்தை போலவே நடக்க முடியாத அதே கண்டிஷன் அப்படியே தான் இருந்திருக்குது. அதை நினச்சோன்னா அப்படி ஒரு வேதனை. இந்த குழந்தையும் குறிப்பிட்ட நாளில் இறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பிறந்ததிலிருந்தே அதுக்கு அந்த ஊசி போட்டு நல்லபடியாக பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க. ஆனால் இந்த குழந்தையும் நடக்கலை. ஆனால் இதே போல் பிடிச்சி தூக்கிட்டு போய் இப்படி தான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த குழந்தைக்கு அவங்க சீரடிக்கு எதேச்சியாக வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா கூட்டிகிட்டு நீங்கள் இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க, ஒரு முறை சீரடிக்கு வாங்க, நான் சொல்வதை கேளுங்கன்னு சொல்லியிருந்துக்கிறாங்க. சீரடிக்கு போய் நம்ம சாயப்பாவை வணங்கியிருக்கிறாங்க. அங்கே ஒரு முதியவர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இவ்வளவு தூரம் என்னை நம்பி வந்துடுறதுக்கு உங்களுக்கு நான் நல்லது செய்கிறேன், உங்களுக்கு இந்த விரதத்தை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி. என்ன விரதம் கடைப்பிடிக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. 9 வாரம் இந்த நம்ம சாயப்பா புக்கில் 108 முறை ஓம் ஸ்ரீ சாய்ராம் அப்படின்னு எழுதி ஆரம்பித்து விரதத்தை பின்பற்றுங்க. 9 வியாழக்கிழமையில் உனக்கு நல்லது நடக்கும், ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் சொல்லியிருந்துக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர்கிட்ட சொல்லிட்டு இந்த பெண் அன்னைக்கு
சீரடியிலேயே அப்படியே அங்கே வந்து மண் சாதம் சாப்பிட்ருக்கா. அப்படி விரதம், அப்படி ஒரு விரதம் மேம்பட்டு ஆலயத்திலேயே அப்படியே மண் சாதனம் என்னன்னு தெரியுங்களா, அந்த நிலத்தை அப்படியே கழுவி விட்டுட்டு நிலத்திலேயே சாப்பாடு போட்டு விரதம் இருந்து அப்படியெல்லாம் விரதம் இருந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு மீண்டும் கரு தெரித்து கரு உண்டாகி குழந்தை பிறக்கிறதுக்கு, அதே போல் 9 வியாழக்கிழமை விரதத்துக்குள்ள குழந்தை நின்று அதே போல் டாக்டர் போய் செக்கப் பண்ணியிருந்துக்கிறாங்க. நீங்கள் கன்ஃபார்மாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மாக இருந்ததுலேருந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் ஸ்கேன் பண்ணாதீங்க, எனக்கு சாயப்பாவே வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கையில் அந்த பெண் 9 வியாழக்கிழமை இல்லைங்க, எனக்கு வந்து எல்லாமே எல்லா நாளும் நான் அவருக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லியுமே 108 முறை ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு எழுதிட்டு வந்திருக்குது. அப்படி ஒரு நம்பிக்கை, பொறுமையும் நம்ம நம்பிக்கையோடும் பொறுமையாகவும் காத்திருக்கும் போது அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 9வது மாதம் முடிந்து அந்த பெண்ணுக்கு வலி வரும்போது ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நல்லபடியாக இருந்திருக்குது. 10வது மாதம் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை பிறந்து இன்னைக்கு அழகாக நடக்குதுங்க. அந்த அற்புதத்தை தான் சீரடியில் அந்த குழந்தை கையால் பிரசாதம் வாங்கும்போது தான் சொன்னாங்க, எனக்கு இப்படியே சாயப்பா நிகழ்த்தி இந்த அற்புதம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கி அந்த பையன் அழகாக இன்னைக்கு 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு அந்த பையன் பேசும்போது நடக்கும்போது